கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். பொறுமைகளை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய அந்த முடிவின் செயல்களை நீங்கள் கண்டிருக்கிறீர்களே என்று யாக்கோபு எழுதுகிறார். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சமயம் வெஸ்டர்ன் யூனியன் கம்பெனிக்கு ஒரு பொருளை செய்து வைத்திருந்தார். அந்த கம்பெனியும் அவர்கள் தாமஸ் ஆல்வா எடிசன் இடத்துல இந்த பொருளை செய்து கொடுங்கள் என்று சொல்லியிருந்தார்கள். செய்து வைத்திருந்தார். அப்போ அந்த பொருளை ஒரு விலை நிர்ணயம் பண்ண வேண்டும். தன் மனைவியிடம் கேட்டார்கள், அம்மா இந்த பொருளுக்கு எவ்வளோ விலை நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அவங்க ஒரு $25,000 நம்ம நிர்ணயம் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தார். நாட்கள் கடந்து போயிடுச்சு. கடைசியில் வெஸ்டர்ன் யூனியன்லேருந்து ஆட்கள் வந்துட்டாங்க. அந்த ஒரு மேனேஜர் வந்து, சார் இந்த பொருளுக்கு எவ்வளோ சார் விலை நிர்ணயம் பண்ணியிருக்கீங்க, எங்கள் கம்பெனிலேருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்னாங்க. அவர் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுதே தயங்கிக்கிட்டே இருந்தார். உடனே அந்த மேனேஜர், வெஸ்டர்ன் யூனியன் மேனேஜர் என்ன செஞ்சிட்டாரு, தான் சார் பிடிங்க, $1,00,000 இதில் இருக்குது, நான் பொருளை எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார். தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா அது, மனைவி $25,000 சொன்னாங்க, 4 மடங்கு லாபம் கிடைச்சிருக்கு போனாங்க. ஆனால் அதே பொறுமையை இழந்த அந்த மேனேஜர் அந்த கம்பெனிக்கு நஷ்டத்தை உண்டாக்கிட்டார். அங்கே போன சொன்னாங்க, இந்த பொருளுக்கு நீங்கள் இவ்வளோ $1,00,000 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்ட்டாங்க. பொறுமையை இழந்த அவருக்கு 4 மடங்கு நஷ்டம். பொறுமையோடு இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு 4 மடங்கு லாபம். ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதித்த பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும், மோசேக்கு என்ன ஆயிடுச்சோ தெரில, அதனால் எங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு தெய்வத்தை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லி மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அடுத்தபடியாக என்னாகமம் 20ஆம் அதிகாரத்திலே ஜனங்கள் எல்லாரும் மோசே இடத்துல வந்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள், எங்களுக்கு தண்ணி கொடுங்கன்னு சொல்லி. அப்போ மோசே ஆண்டவர் மோசேயிடம் சொன்னார், நீங்கள் அந்த கண்மலையை பார்த்து பேசுங்க, நீங்களும் ஆர்வனும் போங்க, அந்த கண்மலையை பார்த்து பேசுங்கன்னு சொன்னார். இந்த ஜனங்க பண்ண டார்ச்சரில் கலகக்காரரே, உங்களுக்கு நாங்கள் தண்ணி கொடுப்போமான்னு சொல்லி தன் கையில் இருந்த கோலை எடுத்து ஓங்கி கண்மலையை 2 தரம் அடிச்சிட்டார். அதனால் கர்த்தர் மிகவும் வருத்தப்பட்டார். இதன் நிமித்தம் அங்கே அவர்கள் கானான் தேசத்திற்கு போக முடியாமல் போயிடுச்சு. மோசேயும் ஆரோனும் அவர்களோடு வந்தவர்களும் அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது. பொறுமையை இழந்த கண்மலையை அடித்ததினாலே தான் வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்தை அடைய முடியாமல் போய்விட்டது. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் தன் உதட்டினால் கூட பாவம் செய்யவில்லை. அவன் முருகலை. மனைவி எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும், உன் தேவனை தூசித்து உன் ஜீவனை விடு, இன்னமும் நீ ரொம்ப உத்தமமாக இருக்கிறியே, கடவுள் உன்ட்ட எல்லாத்தையும் கொடுத்தாரே, எல்லாத்தையும் எடுத்துட்டாரே, இப்போ போய் ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு. நண்பர்கள் ஒரு பக்கம் ஏளனமாக கேவலமாக பேசின போது கூட அவன் மிகவும் பொறுமையோடு இருந்தான். கடைசியாக நான் யோபு 42:2 தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னான். பொறுமையாக இருந்த யோபு இழந்து போன எல்லாவற்றையும் காட்டிலும் 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். இந்த வருஷத்தில் கடந்து வந்த பாதைகள்லாம் கடந்த வருஷத்தில் ஏதாவது இழந்திருக்கீங்களா? பொறுமையோடு இருங்க, ஜெபம் பண்ணுங்க. நான் பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் என்று தாவீது சொன்னது போல காத்திருங்க, கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. அவர்கள் தேவைகளெல்லாம் சந்திங்கப்பா.
வியாதி பலவீனங்களுக்கு விலக்கி பாதுகாத்து கொள்ளும். ஆவியானோர் கூட இருந்து வழி நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்தையும் வேலியடைங்க. யோபுனுடைய வீட்டை சுற்றி வேலியடைத்தது போல வேலியடைங்க. அவர்களை ஆண்டு கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you everybody. Thank you.